ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு பண்ண போகிறோங்க. அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க 3/4 கிலோ நாட்டுக்கோழி, பெரிய குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி தயிர், இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு அளவு கடைசியில் கொடுத்துருக்கேங்க. இதை ஃப்ரீசரில் 3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க, ஊறட்டும். மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 5 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கேற்ற வரமிளகா, 8 லவங்கம், கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு கரெக்டாக சேர்த்துருக்கோம், ஊற வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதை ஃப்ரை பண்ணிட்டோம். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழின்னாவே மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி தாங்க இதுக்கு மெயின். இதே ரேஷியோ இந்த மசாலா எடுத்து நீங்கள் செய்யும் போது நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லா இருக்குங்க. பவுடர் பண்ணிட்டோம், இது இருக்கட்டும். ஃப்ரீசரில் இருந்து சிக்கனை வெளியே எடுத்து வச்சிடலாம். இது நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும். குக்கர் பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே 1 பவுல் அளவு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், இது ராஸ்மல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கோம், ஆனால் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ஊற வச்ச கோழியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் நம்ம தயிர் சேர்த்ததுனால சீக்கிரமாக வெந்துருங்க. அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். சிக்கன் தண்ணி விட்ட உடனே அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்க 2 சின்ன தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு சின்ன பவுலில் துருவின தேங்காய் பாதி மட்டும் எடுத்துருக்கேங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தேங்காய் சேர்த்தா இதுக்கு நல்லா இருக்காதுங்க. தேங்காய் அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம், எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வருது. ஏற்கனவே தயிரில் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் 2 சவுண்டு விட்டால் போதுங்க. நம்ம தயிரில் ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். 2 சவுண்டு வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரேஷியோவில் மசாலா சேர்க்கும் போது இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.